இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ராஜேஸ்வரன். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தரக்குறைவாக விமர்சித்து பேசியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆர்.எஸ். பாரதி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அன்பு தலைவர் 2 கோடி தொண்டருடைய மிகப்பெரிய உயிராக மதிக்கப்படுகிற தலைவரை, எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலினை மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். கொரோனா நேரத்தில் இந்த நாடு எப்படி இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் பரிதவித்தார்கள். அதனுடைய கொரோனா நேரத்தில் எடப்பாடியை போன்றவர்கள் வெளியே வருவதற்கே பயந்த நேரத்தில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு மருத்துவர்களும் தடுத்து எல்லோரும் தடுத்த நேரத்தில் மருத்துவமனைக்குள் உள்ளே சென்று கொரோனா நோயாளிகளை நேரிலே பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை பார்த்ததனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டிலே கொரோனாவினுடைய உச்சம் குறைந்து மக்கள் நிம்மதியாக வாழத் தொடங்கினார் என்பது வரலாறு. இதை மூடி மறைப்பதற்காக வயிற்றெரிச்சலின் காரணமாக எடப்பாடி எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால், திமிரு இருந்தால் கொரோனாவிலே தளபதி போய் சேர்ந்திருப்பார் என்று சொல்லுகிறார். புதுச்சேரியில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் சூழல்ல புதுச்சேரியில வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களை வரவேற்கும் விதமா ரோபோ ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ரோபோட பேரு நிலா. அந்த ரோபோ தன்னோட கையில பூக்களோட வச்சு பார்வையாளர்களை வரவேற்கும் விதமா இருந்தது. பாரம்பரிய உடையுடன் உலா வந்த அந்த ரோபோவை பார்க்கிற அனைவரையும் கவரும் வண்ணம் அமைந்திருந்தது. நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள்ல 2029ஆம் ஆண்டு முதல் 33% மகளிர் இடஒதுக்கீடு வரைவு மசோதா பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஏப்ரல் 13ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு கூட உள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தொடர் மகளிருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்கமலை ரகசியம் போன்றது உதயநிதி ஸ்டாலினின் நீட் தேர்வு ரத்து ரகசியம்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. சேப்பாக்கம் தொகுதியில நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவரு, நீட் தேர்வு ரத்து குறித்து உதயநிதி ஸ்டாலின் ரகசியம் தங்கமலை ரகசியம் போன்றதுன்னு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர், தன்னை கால்களுக்கு இடையில் தவழ்ந்து போனவன்னு ரொம்ப கேவலமா உதயநிதி பேசுகிறார்னு, தான் எந்த ஆயுதம் எடுக்கிறது என்பதை தன்னோட எதிரி தான் தீர்மானிக்கிறதா எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. ரத்து பண்ணாங்களா? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இப்ப வந்து ரகசியம் சொல்லு. இங்க இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கோணி சட்டமன்ற தொகுதியில மக்கள் கேட்கிறாங்க, உதயநிதி அவர்களே நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றேன்னு சொல்றீங்க, இங்க வந்து ரகசியத்தை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் வர ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கு. இந்நிலையில தமிழகத்தின் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. அதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் திரும்ப பெறுவதற்கு இன்றுதான் கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில பல முக்கிய தகவல்களை பார்த்தோம். மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றியுடன் ராஜேஸ்வரன்.